அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. பொதுவாக அமாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது பித்ருக்கள் வழிபாடு, முன்னோர்களுக்கான வழிபாடு. இந்த வழிபாடு மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தன்று இறை வழிபாட்டையும் மேற்கொள்வாங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னு இறை வழிபாட்டை மேற்கொள்பவர்களும் உண்டு, தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்பவர்களும் உண்டு. இந்த அமாவாசை திதியன்று மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள் ஆகட்டும், பரிகாரங்கள் ஆகட்டும், பூஜைகள் ஆகட்டும், வழிபாடுகள் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிசக்தி நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னால் அமாவாசை. அமாவாசை தினத்தன்று இருக்கக்கூடிய விரதங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்கப்பெறுகிறதோ, அதற்கு நிகராக பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும். அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது, இந்த காலம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் வருமா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதிலும் அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். அதிசக்தி நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் திட்டமிட்டும் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுழைக்காதீங்க. அது மிகப்பெரிய விபரீதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரிங்க, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியதும் அவசியமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தலை போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை சரியாக்க கடவுள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் செய்வார். அதனால் இந்த காலகட்டத்தில் தெய்வம் தங்களை காக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். எந்த அளவுக்கு தங்களை பிறர் பழி தீர்த்தார்களோ அதற்கு நிகரான பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி கடவுள் உங்களை சோதிக்கத்தான் பிரச்சனையை கொடுக்க போகின்றார். கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து சென்றால் நீங்கள் பெரும் பாக்கியசாலியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள் வந்தால் உண்மையை பேச பாருங்க. பொய் பேசி தப்பித்துக்கொள்ள வழியை தேட வேண்டாம். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்திய காலகட்டத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும். வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். வங்கி கடன் முயற்சி பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்து விடாதீங்க. அதே மாதிரி அகலக்கால் வைக்க வேண்டாம். பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எதிரிகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தகர்த்து எறிய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க.
வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்குங்க. அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும். வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூலாகிடும். சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடிக்க வேண்டியது அவசியங்க. கைபேசி பார்க்கிறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை இல்லை பிரச்சனையை ரெட்டி பார்க்கலாம். அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியம். யாருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடலை அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி நீங்கள் யாரை பற்றியும் எதையும் பேசாமல் இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர்னு வேலை பளு அதிகமாக இருக்கும். உங்கள் தலைக்கு மேலே நிறைய வேலைகள் விழ ஆரம்பிச்சிடும். வேலை சுமை அதிகரிக்கிறதுனால ஒரு பக்கம் டென்ஷன் கோபம் ஏற்படத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணிகள் விஷயத்தில் முன்கூட்டியே தங்களுடைய பணிகளை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷனை எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் மட்டும் காமிச்சிடாதீங்க. அது பிரிவினையை ஏற்படுத்தலாம். வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரொம்ப சிந்தனை பண்ணுங்க. எல்லா விஷயத்துலையுமே உடனே நடக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த எண்ணத்தை இந்த காலத்தில் மாற்றிக்கணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வீடு, நிலம், உடைமைகள், குடும்ப ஆதரவு எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை வாய்ப்பு, உத்தியோக வளர்ச்சி உங்களுக்கு சாத்தியமாக ஆரம்பிச்சிடுங்க. இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. இந்த காலகட்டம் முழுவதுமாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செலவு வந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால அது நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகளாக மாற்றினீங்க அப்படின்னா பண விரயத்தை உங்களால் தவிர்க்க முடியும். பணவரவு அப்படி இல்லைன்னா வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு சேமிப்பு இருக்காது. அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயங்க. அதனால் இதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே சமயம் அஷ்டம சனியால் திருமண தடை இருந்து வந்திருக்கும். அந்த தடை தற்போது நீங்க பெற்று நல்ல காலம் துவங்கிய சில வாரங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை கைகூட ஆரம்பிச்சிடும். அதே போல் கேது முயற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் இருந்த தங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு, ஆன்மீகம், பயணம் போன்றவற்றை மேற்கொள்வீங்க. இதன் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இடமாற்றம், வேலை மாற்றம், இது குறித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும். அதாவது நீங்கள் வேலை மாற்றம் இல்லை இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு பிறகு இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் கூடுதல் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. தொழில் ரீதியாக அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்து வந்த முடக்கங்கள், தடைகள் நீங்கி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு
இந்த காலகட்டத்தில் சிறிது காலதாமதம் ஏற்படுங்க. இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலை தொடர்பான முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும். அப்படிங்கிறதுனால தற்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே விட்டு விடுவது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த வெகுமதி, அப்படி இல்லைனா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க. அப்படி இல்லைனா சிறு பிரச்சனையோ இல்லை சின்ன சிக்கலையோ சந்தித்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு முதலீட்டை அதில் தவிர்த்து கொள்ளுங்க.